நெல்லை மாநகர பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட 200 கட்டடங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் மேலப்பாளையம் பகுதியில் உள்ள 8 கடைகளுக்கு மாநகராட்சி அலுவலர்கள் சீல் வைத்தனர். அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சீல் வைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். நெல்லை மாநகராட்சி பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்கள் கணக்கெடுப்பு பணி கடந்த சில மாதங்களாக நடந்து வருகிறது. இதுவரை 200 கட்டிடங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கண்டறியப்பட்ட நிலையில் உள்ளூர் திட்ட குழுமத்தில் அனுமதியின்றி 68 கட்டடங்கள் கட்டப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் பேரில் அனுமதி இல்லாத கட்டடங்கள் சீல் வைக்கும் பணியை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா உத்தரவின் பேரில் அனுமதி இல்லாத கட்டடங்கள் சீல் வைக்கும் பணி தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நெல்லை மேலப்பாளையம் ரவுண்டானா அருகில் உள்ள தனியார் வணிக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து அதிகாரிகள் முறையான திட்ட அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டதை கண்டறிந்து உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி மண்டல உதவி ஆணையாளர் மற்றும் திட்ட அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட மேலப்பாளையம் ஹபீப் என்பவருக்கு சொந்தமான 8 வணிக கட்டிடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தொடர்ச்சியாக தச்சநல்லூர், மேலப்பாளையம், பாளையங்கோட்டை மற்றும் நெல்லை டவுன் மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் திட்ட அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் சீல் வைக்கும் பணியை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.